வெரி குட், மாஷா அல்லாஹ். அதாவது பொதுவாகவே ஹதீஸ்களில் என்ன கேட்க வர்றாருன்னா, இப்போ ஹதீஸுடைய ரிவாயத்துகளில் ஒரு ராவிக்கும் இன்னொரு ராவிக்குமான அந்த ரிவாயத்துகளில் வந்து மானா மாறக்கூடிய, அதாவது பொருள் மாறக்கூடிய வாசகங்களை கொண்டு அறிவிச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கிறத இந்த செய்தி நம்ம பார்க்கும்போது என்ன தெரிய வருதுன்னு சொன்னால், ஒரு ஹதீஸை 2 ஹதீஸை வச்சுட்டு நம்ம நினச்சக்கூடாது, ஒரு விஷயத்திற்கான சட்டத்தை நம்ம முடிவு செய்யக்கூடாது என்பதானே தெரிய வருது. அதான் ஹதீஸ்களை விதியே. ஷரியாவுடைய உசூலே என்ன தான் சரிங்களா? இப்போ நம்ம உசூல் ஃபிக்குடைய பாடத்தில் இதை படித்த விஷயம் என்ன படித்தோம்? ஒரு நஸ்ஸை என்ன செய்யணும், குர்ஆனுடைய நஸ்ஸை வந்து இஸ்திபாத் செய்வதாக இருந்தால், இஸ்திபாத்தை பற்றி சொல்லும்போது ஹதீஸுகளுக்கான துருக்குகளை என்ன செஞ்சுருக்கணும், அறிந்திருக்கணும். எதுக்கு துருக்கு? எத்தனை துருக்கில் வந்திருக்கு, என்னென்ன அல்ஃபாதுகளை கொண்டு வந்திருக்கு, நஸ்ஸுகளை வந்து செஞ்சுருக்கணும். அந்த மாதிரி அறிந்தால்தான் இஸ்திபாத் செய்ய முடியும். அது உசூல். இது சரிங்களா? அப்போ செய்தி வச்சு நம்ம இஸ்திபாத்தும் செய்யக்கூடாது, ஹுக்குமும் சொல்லக்கூடாது, மக்களுக்கு செய்தியும் சொல்லக்கூடாது. அது சொல்கிறதா இருந்தால் நம்ம நினைச்சிடும் இல்மில் வந்து மோசடி செய்கிற மாதிரி ஆகிடும். இல்மில் மோசடி இல்லாமல் நம்ம அதை கொடுக்கணும். அப்படின்னு சொன்னால் குரானாக இருந்தால் குரான் வந்து நினைச்சிடும் சஹாபாக்கள் தெரிஞ்சது மாதிரி ஐன உன்சிலத் வஃபீமா உன்சிலத், எங்கே இறங்கியது, பின் மசூத் சொன்ன மாதிரி எங்கே இறங்கியது, யார் விஷயத்தில் இறங்கியது என்பதை பற்றி தெரியணும். சரிங்களா? அலி அல்லாஹ் சொன்னது மாதிரி நாசிக் மன்சூக் தெரியுமா, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன மாதிரி நாசிக் மன்சூக் தெரியுமா, தெரியாது அப்படின்னு சொன்னால் நீ என்ன செய்கிற, நீயும் வழிகட்டு பெரிய வழிகெடுக்கிற. அந்த மாதிரியான நிலை இருக்கக்கூடாது. அப்போ ஹதீஸை பொறுத்த வரைக்கும் ஹதீஸுக்கு 10 சனது இருந்தால், அல்லது அந்த ஹதீஸுடைய வாசகங்களில் ஒரு ஹதீஸுக்கு இன்னொரு ஹதீஸுக்கும் மாற்றம் இருந்தால் அதில் எது அவுசக்கானது என்பது அவர் அறிந்திருக்கணும். அறிந்து தான் அவர் பேசணும். அதுக்கு முன்னாடி அவர் பேசுகிறாருன்னா அவர் என்ன செய்கிறாரு, இல்மில் மோசடி செய்கிறார். அதனால தான் உலமாக்கள் என்ன சொல்லுவாங்க, கல்வி இல்லாதவர்கள் கல்வியை பற்றி பேசக்கூடாது. அது அவங்கள என்ன செய்வது, அவங்களுக்கு நன்மையை ஏற்படுத்துவதை விட அவங்கள தீமையின் பக்கம் தள்ளிவிடும், அவங்கள ஆபத்தில் கொண்டு போய் தள்ளிடும். அதனால் அவங்க என்ன செய்யணும், அவங்களுடைய வேலை எல்லாம் அது என்ன செய்யணும் இருக்கணும். அப்படி இருந்தால் எல்லா அறிஞர்களும் இப்போ வந்து சாலி ஃபௌசான் ஹஃபிஸுல்லாஹ் அவர்கள் உட்பட, அவங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த அறிஞர்கள் உட்பட பாமர மக்களை பொறுத்தவரையில் அவங்களுக்கு என்ன அவங்களுடைய பொறுப்பு அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் என்ன செய்யலாம், உனக்கு எது உறுதியாக தெரியுதோ, தௌஹீத் உறுதியாக தெரியும், லா இலாஹா இல்லல்லாஹ் அதை சொல்லுங்கள். சரிங்களா? நன்மையும் பக்கம் அலையுங்க, ஆர்வமூட்டக்கூடிய விஷயங்களை பகிர்ந்து கொள்ளுங்க. அதை தாண்டி என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. அது அவங்களுக்கு ஆபத்து. அது அவங்க என்று சொன்னால் யாருக்கெல்லாம் அந்த இல்மில்லை அவங்க எல்லாருமே, அது படித்தவர்களாக இருக்கலாம், படிக்காதவர்களாக இருக்கலாம், யார்கிட்ட அந்த துறையை பற்றி சரியான இல்மில்லையோ அவங்க என்ன செய்யுது, அதில் ஆபத்தில் போய் முடியும். என்ன தான் இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி சொன்னாங்க, மன் தக்கல்லமி பிகைரி ஃபன்னிஹி லஅதாபிஹில் அஜாயிப், யார் தான் சார்ந்திராத துறையை பற்றி பேசுகிறானோ அவன் பல வினோதமான விஷயங்களை கொண்டு வந்து விடுவார். சரிங்களா? எவ்வளோ அற்புதமான ஒரு கவுல் பாருங்கள். என்ன சொல்கிறாரு, அவருக்கு ஈடுபாடு, அவர் எந்த விஷயத்தில் அவருக்கு ஞானம் இல்லையோ அதை பற்றி அவர் பேசுகிறாருன்னு சொன்னால் அவர் என்ன செய்வார், பல ஆச்சரியங்களை அற்புதங்களை அவர் நிகழ்த்திட்டு வராங்க. என்ன ஆச்சரிய அற்புதம் நிகழ்த்துறது? ஆமாம், அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த மாதிரி என்ன செய்யுது, ஃபித்னாக்கள் உண்டாக்குறது, ஃபித்னா உண்டாகும். சரிங்களா?